விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னாக்கா ம். இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க. ஒன்னும் அரசியல் களத்துக்கு அவங்க வரல. வர ஃபுல்லா வர பார்த்தா விட மாட்றாங்களே. கல்லாபுலம்னு கத்துறாங்க. ஸோ ஒரு பக்குவமா அவங்களுக்கு பேச தெரியல. ஸோ அரசியல்ன்ற ஒரு வார்த்தைக்கு அவங்க விரிவாக்கம் எடுத்தோனே யாராலயும் வர முடியாது ப்ரோ. இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா விஜய் அண்ணன் மட்டும் சொல்லல. ம். விஜய் அண்ணனுக்கு கூடிய மாவட்ட தலைவர் இருக்காங்க ஆமா இல்லையா? இருக்காங்க எல்லாருமே அவங்களே இருக்காங்க. புள்ளி விவரமா சரியா பேச மாட்றாங்க. ஆமாமா. எதனால இவ்வளவு விமர்சனம் இருக்கு? அவங்கள நம்பி எப்படி ஓட்டு போடுறது? எடுத்தோனே அப்படின்றாங்க இல்லையா? ஸோ ஆமா. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் ப்ரோ எடுத்தோனே ஒரு குழந்தை நடக்காது. ம், ஃபர்ஸ்ட் வந்து முட்டி போடணும், ம், அப்புறம் தவழணும், ம், அதுக்கப்புறம் தான் எழுந்து நிக்கணும், அதுக்கப்புறம் தான் நடக்கணும். அதே மாரி தான் ஒரு 2 வருஷம் அவங்க கிட்ட ஆட்சி குடுத்து பாருங்க. ம். 2 வருஷத்துல 3 வருஷத்துல அவங்களால முடிஞ்ச எல்லா ஒ விஷயத்தையும் அவங்க பண்ணுவாங்க. பேச தோணும் அப்பதான். யார கத்துப்பாங்கன்னு சொல்ல வர்றீங்க. கத்துப்பாங்க. எடுத்தோனே யாராலயும் பண்ண முடியாதுல்ல ஒரு ஓகேண்ணா. விஷயத்த. இதே சீமான் கட்சியில இருக்காங்க. ம். அவங்க சீமான்லாம் 2016ல இருந்து இல்ல வந்தாங்க. ஆக்சுவலா இருக்காங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே எனக்கு சரி, அவங்க நிர்வாகி எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்க ஒரு பேச்சு பேச்சாளரா எல்லாமே இருக்கும். ஆமா, மிகப்பெரிய ஒரு டேலண்டா ஆமா, இருக்கும். சீமான் அண்ணன் எப்படி பேசுறாரோ, அதே போல அவங்க கட்சியிலே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் கிட்ட பேசுவாங்க. ஆமா பேசுவாங்க அது. அவங்க எல்லாருமே முகம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தெரியிற மாரி ஆமா, இருந்தது. இப்ப டிவிகேல ஸோ 2 பேருக்கு மேல யாருக்குமே தெரியல. ஆமா தெரியல அது. அது ஓகேங்களா? அது வேணா உண்மதான் அது. எந்த அளவுக்கு இது அப்புறம் எந்த கட்சி வந்து முன்னேற்றத்துல இருக்கு நினைக்கிறீங்க? பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா, சீமான் அவரு ம், கட்சியில தான் நெறைய பேரு பேச்சாளர் நெறைய பேர் இருக்காங்க. ம், ஒரு போல்ட்னஸா பேசுவாங்க. ம், ஒரு மேடையில போய் நிக்க வச்சீங்கன்னா, ம், பேப்பர் இல்லாம கூட பேசுவாங்க அவங்க. ம். இவங்க அது இன்னும் கத்துக்கணும். அத கத்துக்கல அந்த விஷயத்த. அந்த கத்துக்கல. அத ஏன்னா கத்துக்கல. மாவட்ட தலைவர்ன்ற ஒரு போஸ்டிங் வந்து ஆமா. என்னான்ட்டு தெரியல இன்னமும் தெரியல. இருக்காங்க. அது அந்த விஷயத்தலாம் தெரியல. ம், பட் ஆனா அவங்க ஒரு நல்லது பண்ணன்ட்டு நெனைச்சிட்டு இருக்காங்க. ம். அவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பா ஓகே. பண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, நல்லது பண்றதுக்கு பேச்சு திறமை மட்டும் பேச்சு போதாது. நல்ல குணம் இருந்தா நல்ல போதும். குணம் இருந்தா போதும். ஓகே ஜி, ஓகே ஜி. நன்றி ஜி. ஜி ஓகே. திமுக, அதிமுக வேணான்றீங்க. ம். உங்க பர்சனல் லைஃப்ல என்னைக்காவது பாதிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா. நான் சோ பாதிச்சேன். என்ன விஷயத்துல பாதிச்சிருக்கு? 2, 3 விஷயம் திமுக இப்ப அம்மா பீரியட்ல தான் நாங்க மேரேஜ் பண்ணோம். 2019ல பண்ணோம். ம், அப்ப என்னன்னா, அம்மா வந்து ஒரு 1 சவரன் கோல்டு காயின் தருவாங்க. ம். பிளஸ் வந்துட்டு பெண்களுக்கு வந்து பட்டப்படிப்புக்குன்ட்டு ஒரு காசு தருவாங்க. ஆமா. அது பிளஸ் வந்து கலப்பு திருமணத்துக்கு அது ஒரு மேரேஜ் கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட். ம். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு 1 சவரன் நகை தருவாங்க. இது ம். எல்லாத்தையும் 3த்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாப்ல. ஆக்சுவலா இப்ப அதனால திமுக எனக்கு ஆட்சியில ஸ்டாப் ஆமா. ஆயிருக்கு. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு. அதனால அதனால தான் இப்ப திமுக வெறுத்துட்டீங்க. ஆமா. அதனால தான். ம், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு இதுவே கிடையாது. இப்ப ம், நம்ப ஏதாவது ஒண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ சரி, காவல்துறையிலயும் சரி, மின் அதிகாரத்துல எதுலயோ ஒண்ணு போய் நம்ம ஒரு புகார் குடுக்குறோம்னா, அத உடனே சரி பண்ண மாட்றாங்க. ம், இப்ப எங்க வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேகே நகர்ல இருந்தோம். ம், கேகே நகர்ல இருக்கும்போது என்னன்னா, நெறைய பேர் இப்ப கஞ்சா அடிச்சுட்டு ம், நெறைய தப்பு பண்றாங்க. போதைப் பொருள்லாம் நெறைய பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2016லேருந்து 20 வரைக்கும் ஒரு ஏடிஎம்கே ஆட்சி புரியல் நடக்கும்போது, ஒரு காவல் அதிகாரிக்கு போய் நம்ம புகார் குடுத்தோம்னா, அது உடனே சரி செய்வாங்க. அந்த ம், அந்த என்ன விஷயம் இஷ்யூன்ட்டு அத கிளியர் பண்ணி சரி பண்ணுவாங்க. ம், இப்ப என்னன்னா, அவனே போதையில இருக்கான். அவன்கிட்ட நம்ம என்ன பேசுறதுன்ட்டு காவல் அதிகாரிலாம் அவங்களே கொஞ்சம் ம். ஒரு பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்றதுக்கு முன் வர மாட்றாங்க முன் நம்மளுக்கு. வர மாட்றாங்க. முன் வர மாட்றாங்க. அதனால ஏடிஎம்கேக்கும், டிஎம்கே நம்மளுக்கு பிடிக்கல. அதனால தான் இப்ப அண்ணன் வந்தாருன்னா, அது கொஞ்சம் சரி பண்ணுவாரு. ஏதோ ஒண்ணு முன்னெடுத்து வழி நடத்தி பண்ணுவாருன்ட்டு நம்பிக்கை இருக்கு. ம். டெஃபினெட்லி வருவாப்புல. இல்லண்ணா நெறைய பேர்